சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு, வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து செல்லு, மண்ணுலகம் தந்ததொரு நீதி பசும் பொன்னகரில் வாழ்ந்ததென்று சோதி. போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே, தெற்கு திசையாண்டே மன்னரினந்தான் முக்குளத்தை சேர்ந்தே தேவர் மகாந்தான். போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே. சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே, மருதுபாண்டி பாட்டை கேளு, மழை போல் துன்பம் பனி போல் தீரும். சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே, அமரே கதைய கொஞ்சம் அறிந்து கொஞ்சம் கேளுங்களே. வீரமுள்ள ஆம்பளே நாமரவர் குலமணி புள்ளே, வீரமுள்ள ஆம்பளே நாமரவர் குலமணி புள்ளே. வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி, தேம்புதைய வானம் தேவர்களில் பூமி. கலங்காதே ராசா காலம் வரட்டும், நள்ளிரவு போன பின்னே வெள்ளி முளைக்கும். போற்றி பாடடி பொன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே. சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு, வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து சொல்லு, மண்ணுலகம் தந்தது நீதி எவர் மகா பசும் பொன்னகரில் வாழ்ந்ததென்று ஜோதி. சங்கத்தமிழ் பாட்டே நீ எடுத்து சொல்லு, வங்கக்கடல் காத்தே நீ எடுத்து செல்லு, மண்ணுலகம் தந்தது
சித்தப்பா ராமதாஸ் சித்தப்பா இருக்கடையில் நாள் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்ப ராமதாஸ் சித்தப்பா துப்பி விட்டுறாத. நல்லா இருக்கியா? இனி முண்ட ஒரு நாளைக்கு நேத்து மச்சாங்கிறேன், இன்னைக்கு சித்தப்புங்கிறேன், நாளைக்கு மாமாங்க பார்த்தா போட்டல் ஆத்தாவை போடுறியா? அப்போ நீ சித்தப்பா ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் வணக்கம் அண்ணே. வணக்கங்கண்ணே. என்ன பொத்துன்ற என்ன பவியம்மா ஒவ்வொரு மாதிரி பம்முறி என்னப்பா அப்படிலாம் சொல்லாத. நீ வந்து நம்மளாம் பஞ்சபாண்டவர்கள், ஏண்டெல்லாம் அப்படி நடந்துக்காத. ஓடிட்டு இருக்கு ஏத்தத்தை பத்தியா? அப்படிலாம் நீ என்ன நினைக்காத. இருக்கடா பாபா மாமா. ILOVEU போறாம மாமா. I love you. I love you too. அவர் எனக்கு நீ போய் ஏமாந்துறாத. ரொம்ப பிள்ளைய வீடியோக்கள்ல வருது. நீலாம் நினைச்சா அவர் அப்படி ஆளா? நீங்க என்ன? அவன் கணக்கு பார்த்தா நீ 15வது ஆளா இருப்ப. எனக்கு கணக்குல பார்த்தா அவன் 25வது ஆளு. கடைசியில பால ராமதாஸ் மாமா கணக்கெல்லாம் பார்த்தா ஒரு உயர் நோட்டு தாண்டுது. எத்தனை போல மாமா நினைச்சுக்குவேன். ஆமா சித்தப்பா நீங்க பெரியப்பா. அண்ணே வணக்கம். இருக்கட்டும். ஏறனால தேசிய தலைவர் பாடல் பாடியலுக்காக திரு ராமதாஸ் அவர்களுக்கு மிசிகா பெயிண்டர் முதுகோல்துறை இருப்பு பொசுக்குடிப்பட்டி ஊர் தலைவர் சண்முகவேல் தேவர் அவர்கள் சார்பாக ரூபாய் 500 அன்பளிப்பளிக்கப்படுகிறது. எனக்கு அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும், அவருடைய குடும்பத்தார்களுக்கும், எங்கள் கலைக்குழு சார்பாகவும், எனது ஊர் செய்யாமங்குளம் முக்குளத்தூர் தேவரை இளைஞர் பேசரி சார்பாக பரவாயில்லையே. தாய்மர்கள் கூட்டம் அதிகமா இருக்கீங்களா? அதனால் போன வருஷம் பார்த்த முகம் எல்லாமே அப்படியே இருக்கு. இருக்கட்டும். இருந்தாலும் அனைத்து தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம், பெரியோர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், இளைஞர்களுக்கு வணக்கம். ஆமா ஏய் நான் முத்தியா யாத்தத்தை என்னை கிறுக்கு முண்டன்றது நல்ல முண்டாண்டு ஆடுறாமே நீ பேசுறா. சரி ரைட். இருக்கட்டும். ஏத்தா எங்கத்தா வர? ஏத்தாய் ஏத்தாய் எங்க இருக்க? ஏய் எங்க இருக்க? எங்கத்தா வர? விளக்கு மாத்த எடுத்துட்டு வர போறியா? என்ன ஒரு மாதிரி நொன்றிய என்னத்தா? இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால அடிச்சு விடுறவா. செப்பந்தி பூ முடிச்சு
சொங்கு ஊருக்குள்ள என்ன பத்தி கேட்டுக்கங்க நல்லா. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியிட வந்து விட்டா சிங்கம் பொதுவாக என் மனசு தங்கம் உள்ளதே சென்னையில் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த காலமும் என் நடுவே பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செய்தான் பாடலாம் பாடலாம் நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமும் இல்லை மாறாளி வெற்றி எண்ணிடோ விளையாடுங்க விளையாடுங்க ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஏமின்னால சீரிது மயிலக்களே பின்னாடி பாயுது மச்சக்களே அடுக்கி ஆளுது மரட்டுக்களே முன்னால சீருது மயிலுக்கால பின்னால பாயுது மச்சக்கால அப்படி ஆடுது முரட்டுக்கால முரட்டுக்கால உங்களுடைய பாடல் வரி மிக பிரமாதம். முன்னால சீருது பின்னால சீருது அடக்கி ஆளுது நீ முரட்டு காலதான் உன்னை அடக்க ஆறு இருக்குது. பாப்பா நீ எங்கிட்ட முரட்டு காலம் முரட்டுக்கால முரட்டுக்கால நெஞ்சுக்குள் அச்சமில்லை தஞ்சாவூர் மண்ணி எடுத்து என்ன மாமா சரி போத்துங்க நடன மங்கை எஸ் பவதரணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாட போர்த்தி கவனிக்கப்படுகிறது. இங்கே எங்கேயுமே இப்போ மிருதங்க வெத்துவான் திரு சேராஜ் அவர்களுக்கு ஆதரனகுறிச்சி கர்ணன் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பளித்துள்ளார். நன்றி சொல்றா. சொல்றேப்பா என்ன எனக்கே நெஞ்சு அடைக்குது எஸ் ஏமா என்னங்க பொன்னால யாருக்கு பார்த்தினாங்க? எனக்குதே யார் நன்றி சொல்றது? நான் தான் சொல்லணும் நீ சொல்லு. சொல்றேன். நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை அளிவித்து நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மசை கலைஞர்கள் சார்பாகவும் அன்பு உள்ளம் பவதாரணி சரவணகுமார் சார்பாகவும் ரொம்ப நன்றி. என்ன இல்லை இவன் ஒரு முள்ள மாதிரி அவ ஒரு முடிச்சு நீ ஒரு முட்டு நாய் அதாவது இங்க வச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வச்சிருக்கோம் வேற ஒண்ணும். ஏமா என்ன பண்ணுறீங்களா? ஆமாங்க தம்பி யாருக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க? அவங்களுக்கு நம்மளுக்கு இல்ல உனக்கு. நன்றி. இங்க மிருதக மாஸ்டர் கொண்டு இருக்கும் என்னை ஒதுக்கி வச்சு பார்க்கும் அன்பு அண்ணன் சேர இருமா அவன் என்ன உன் புருஷனா? அவனை சொல்ற அண்ணே அவனை சொல்லு. ஏய் பாவம் அந்த அண்ணன் மைக்கு வாய் என்ன இருக்கு சங்கா இருக்கு எப்படி சொல்ற? சொல்லுப்பா இங்க வரு. ஏய் இங்கே மருதங்க வாசி கொண்டு இருக்கும் நமது இங்க மிருதக மாஸ்டர் கொண்டு இருக்கும் அன்பு அண்ணன் சேராஜ் அவர்களுக்கு அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடத்த வணக்கம். பரவாயில்ல நீ வேற ஆளா பார்த்தாலும் நீ எனக்கு அண்ணன் தான். என்னம்மா புடிங்கப்பு என்ன பாட்டு பாருங்க. தஞ்சாவூர் மணி எடுத்து தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை இது பொம்மையில பொம்மையில உண்மை எத்தனையோ பொம்மை செஞ்சு கண்ணம்மா அது அத்தனைக்கு ஒன்ன போல ஒன்னமா ஒரு தந்தானே தந்தானே தந்தான குயிலே
இளஞ்சனையா இருக்க. அப்புறம் ஒண்ணு இல்லாம ஆச்சுன்னா அப்புறம் எங்க மேல இதாயிரு. அப்ப நீதான் என்னமோ ஆளு பார்த்த மாதிரி பேசுறப்பா. இப்ப எல்லாம் அம்மா மேல பழி வர மாட்டேங்குது. வராது, இருக்கட்டும். இருந்தாலும் தாக்குதலை உள்ள விடணும். அப்புனுக்கார நாயை வெளியில கூப்பிடணும். கோமாளி நாயை வெளியில கூப்பிட்டு. கோமாளி நாயா? ஆமாங்க. அவன் எனக்கு மயம் வேணும், நான் செருப்பை கூட அடிப்பேன். அவன் எனக்கு மயம் வேணும், நான் விளக்க மாட்ட கூட அடிப்பேன். அவன் வேணும் பேசுறா. ஆமா, அது பொட்ட நாயை பிடிச்சிக்கிட்டு. நீங்க தான் நான் தான் அண்ணன். நிறைய நாய் சுத்துவேன், அதுதான் சுத்துதே. இந்த இருக்கட்டும். இருந்தாலும் பிடிங்க சரியா கூப்பிடுவோம். கோப்பானி அறுத்தம் இருந்தல, நானும் அறுத்தம் இருந்த மாட்டேன். தடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சம்மீர் வருது. சிங்காரம் கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு செஞ்சு வருது. மயிலாட வந்தாவா அழகான பொண்ணுதான், கேட்ட கண்ணுதான், அழகான பொண்ணுதான். ஐயோ, அந்த ஒரு நிமிஷம் நாம அப்புனா இருந்திருக்க கூடாதா? போட்டு இல்ல இல்ல, நிப்பாட்டு. நிப்பாட்டா மேடம், இங்க வாங்க. உள்ள போடா, உள்ளே போடா போடா. ஆமா மேடம், இருந்தே லாலான்னு கூப்பிடு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. பாவம் புள்ள வெதற அடிச்சு வேமா வருவேன். தூக்கி வச்சு டம்மு டம்முன்னு ஒரு 4-5 தூக்கி வை. அதோட என்னாச்சு? அட நெல்லுக்கு அடி விட்டுச்சா? ஐ ஜாலி. எனக்கு கிடைக்காது, எவனுக்கு கிடைக்க கூடாதா? எடுத்துக்காமே அடி விட்டத. அவனுக்கு இருந்தா தானடா அடி விட போகுது. எந்திரா. அவன் மொட்டு மொட்டு அடிச்சுக்க. யாரோ ஒரு ஆம்பளை வந்து கேக்குறீங்களா? நல்லா தான் தூக்கி வச்சிச்சு. நீ தலைக்கு விழுந்துறேன்னு தூக்கி வச்சிச்சு. பொம்பளை மாதிரி எடுத்துக்க. ஆம்பளை பை மாதிரி பிக்கப் பண்ணிக்கங்க. என்னடா? என்னடா? ஓத்தமல போட்டு அடிச்சுக்க. எப்படி முண்ட மாதிரி ஆளு பொறுக்கி முண்ட மாதிரி பேசு. டேய் போடா. டேய் ஏன்டா சண்டை வர்றீங்க? உங்க சண்டையை நான் பிரச்சனையை முடிச்சு வைக்கவா? நீ தான்டா ஆரம்பிச்சு வைக்கிற. நீ அப்படியே உட்கார, திரும்பி உட்கார. என் பக்கம் பார், நீ அப்படி திரும்ப அந்த பக்கம். நேரா போய் அவன் வாயில ஒண்ணு கடி. வாயில ஒண்ணு கடிக்கவா? யாரு இங்க பாருங்க, பேச்ச கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, ரொம்ப ராங்கா இருக்கு. நீங்க தேவையில்லாம அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ஏன்டா இப்படி பிக்கப் பண்ணாதீங்க. உங்களுக்கு மரியாதை கிடையாது. என்ன நீ பொறு நீ என்ன கத்துற? பொம்பளை பொறுமையா பேசு. ஆம்பளை போய் அடக்க ஒடுக்கமா பேசி. இந்த ஊர்ல கத்தி பேசி காரியக்காரப்பட்டு வாங்கிட்டு போற நினைக்காத. நீ சத்தமா பேசி என்னமோ சாச்சு விட்டு போற மாதிரி நீங்க பேசாதீங்க. நீ என்ன பெரிய பொண்ணு? யாரு? உங்க தங்கச்சி அடிக்காது, விழுந்துட்டு கடிக்கும். வா கடிக்குது. பொம்பளை ஆள் நல்ல முகம் சூப்பரா இருக்கு, ஆனா வாய் சரியில்லையடி. பாக்க நீங்க அழகா இருக்கீங்க, உங்க பழக்க வழக்கம் சரியில்லையே. என்ன பழக்கம்? தொழில பாரு. நீ மூஞ்சியா பாக்குற தொழில பாரு. தொழில்தான் பாக்குறேனே. நாங்களும் ஆம்பளைய எதிர்த்து பேசுற பொம்பளை நல்லா இருந்தா சரித்திரமே இல்ல. பொம்பளைய எதிர்த்து பேசுற ஆம்பளை எந்த நாளையும் முன்னேற முடியாதுன்றதுதான் உண்மை. மேடம், ஒரு ஆம்பளைய எந்த பொம்பளை எதிர்த்து பேசுறியோ உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண 3ஆம் நாளே உன் புருஷங்கார இதுல மிதிச்சு விரட்டிருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளைய என்னைக்கு நீ இப்படி பேச ஆரம்பிச்சியோ, உன்னையெல்லாம் கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி என்னைக்கே உரலுகள் லத்திக்கும் இதுல ஓட்டு கொண்டு விட்டு போயிருவேன். நான்லாம் எதுல போடுவேன்? எதுலயே போடுவேன். வாய் ரப்பாத பேசுவியா? பாபு, நீ வாய் ராங்காதா பேசுவியா? அவங்கெல்லாம் எப்படி பெண்கள் கப்பு சுப்படி உட்கார்ந்திருக்காங்க. இன்னைக்கு ஓட்டு புள்ள அதிகமா இருக்குன்னு ஓட்டாமல சவுடால அவக்கி இருக்க. அப்படி சொல்லாதீங்க. என்ன என் இனம் அதிகமா இருக்கு இன்னைக்கு. இருந்துட்டு போகுது. அத பந்தா தெரிஞ்சுக்காங்க, புரிஞ்சுக்காங்க. இருந்து எதுக்காக போகுது? என்ன இருந்து எதுக்காக போகுது? இல்ல புரியல எனக்கு. இருந்து எதுக்கு? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அதோட புடின்னு ஓடி போயிடுவாங்க. அப்படி சொல்லாதீங்க. இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போற குரூப் என் குரூப் கிடையாது. இருந்து வேலை வாங்கணும். என்ன உயிரை கொடுத்து ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கேன். அவங்கள பாரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுறாத. ஏத்தாயா மஞ்சசால எந்திர சொக்கார்த்த. அவன் எனக்கு என்னென்ன வார்த்தை கேட்குறேன். போடி பெருக்கி தின்னு முண்டை போடி போட ஊர் மெஞ்ச முண்டை. ஓ பெண் வர்க்கம் புள்ள சும்மா பல்ல காட்டி உட்கார்ந்தா இருப்பாங்க. சொல்லாதீங்க. நான் இப்ப கிளப்பி விட்டேன்னு வச்சுக்காங்களேன், இருக்கிற எல்லாரும் பாத்துக்கோங்க. என்ன நம்மள ஒரு நாளைக்கு கிளப்பி விடுங்க. என்ன கிளப்பிட போற? எனக்கு ஒரு ரட்டு அப்படியே
போடா புதிகாலி. என்ன கழிப்பிட போற? அப்படியா? என்ன கழிப்பிட போற? அப்ப இருக்க மாட்டாங்கன்றியா நீ? அப்படி இருப்ப. எனக்கு ஆதரவா இருக்கிற பெண்கள் எல்லாரும் கை தட்டுங்க. தட்டுங்க சும்மா. பார் என் இனத்தை பார். ஏமா இந்த கை தட்டு அம்பிட்டு புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத பக்கிய. கை தட்டு என்ன ஓ சங்க கட்டுவே. ஏய் நீ என்னைய பேசுறீல? ஓ வர்க்க யாரையாவது கை தட்ட சொல்றா பாப்போம். இவங்கல்ல. ஆம்பளை பையன் போரு. ஆம்பளை பையன் டவுசர் கட்டி குச்ச கட்டி. இல்ல என் பிள்ளைகளை நான் ஏத்துக்கிருவேன். அது வேற. இருக்கிற பெரியவங்களை யாரையாவது கை தட்ட சொல்லு பாப்போம். அது நாங்கெல்லாம் கௌரவத்துக்கு உட்கார்ந்து நாடகம் பார்க்கற, கை தட்ட மாட்டோம். தட்ட சொல்றா. என்ன நீ தூக்கிக்கிட்டு தட்டுற? பொண்டாட்டிக்கு மத்தியில ஆம்பளை கை தட்டினா எங்களுக்கு கௌரவம் இல்ல. அம்புட்டு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ் நீங்க. அப்படிதான் நோத்தா புருஷங்க ஒரு ஆள் தட்டாப்ல. அவர்தான் முதல்ல அடி வாங்குற டிக்கெட். அப்ப பாரு உன் புருஷனை பாரு. ஒருத்தன் சிங்க 100 வந்து சம முடி. ஏய் புருஷன்டாதற உள்ள வர போற. அப்படி வந்து ஏமாந்து போக வேண்டியதே. நான் கேக்குறேன் என்ன? நீ சொன்ன உடனே கை தட்டினாங்கல்ல? ஆமா. அப்ப நீ கூட்டணிக்கு ஆள் சேர்த்து வச்சிருக்க. சேர்த்துட்டேன். வந்தனே சேர்த்துட்டேன். ஏய் இந்த காச்சு போய் என்ன பேச கூடாது. இந்த சத்தமா பேசி என்னட்ட வந்து சவுடால் பண்ண கூடாது. அந்த எங்கே போற மாதிரி அத என்ன புடிச்சு ஏறா தட்ட மாதிரி வெட்டி ஏங்கற பேசி தெரிய கூடாது. சின்ன அரிசி கடக்கிறதுக்கு மாவகத்த சின்னையா மயக்கப்பட கடந்தானாமா. அடே அப்பா பாதையே தெரியாதவ கொய்யா மரத்துல ஏறிட்டு கத்துறாளா. நாய் கிட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு காட்டுச்சா ஆக்கிய நாள் இல்லாம. பழமொழி அடி பழமொழி. பழமொழி தாண்டா. ஊரே வெள்ளத்துல ஓச்சா. சாரி. ஊரே வெள்ளத்துல ஓச்சா. இந்த ஒருத்தி மட்டும் வாக்காந்து ஒல வச்சுக்கிட்டா. எந்த புருஷனுக்கு? எந்த புருஷனுக்கு வைக்கிறான்? இந்த புருஷனுக்கு. சாரா பேசா. நீ பக்கத்துல வாடா உனக்கு இருக்கு. நாய் கட்ட கேட்டதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு காட்டுச்சாமா. இந்த பத்தினி பரதேசம் போனாலா? சரி. அத 150 படுத்துக்கிட்டே வாடா. அதுல 4 பேரு. ஆதன குறிச்சி கம்மாக்குள்ள கடந்துச்சான் கெண்ட. தங்கராஜ் அவர்களே கேளுங்க. கேளுங்க. ஆதன குறிச்சி கம்மாக்குள்ள கடந்துச்சான் கெண்ட. நீ போட தங்கராஜ். சொல்லல. ஆய மூட பல்லு மேல. ஏய் ஆதன குறிச்சி கம்மாக்குள்ள நிக்குதான் கோர. கம்மாக்குள்ள நிக்குதான் கோர. பவனார் நீ பாவாடைகளை வாச்சாமடா சார. ஆமா கிழிச்ச போட வெண்ண. இந்த பழமொழி நல்லா இருக்காங்க. நான் கிழிக்கல. அப்படி சொல்லாரா? என்ன? ஆதான குறிச்சி கம்மாக்குள்ள கடஞ்சான் கோர. தங்கராசு வாயில வச்சான் சரவணன் சார. அதே கிழிச்சு உட்கார சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஆதன வல்லாளவட்டி கம்மாக்குள்ள கடந்துச்சான் கெளுத்தி. தங்கராஜ் அவர்கள் எங்க கேளுங்க. வாய் இப்படிதான் வருமா? கேளுங்க. வல்லாளவட்டி கம்மாக்குள்ள கலந்துச்சான் கெளுத்தி. தங்கராஜ் போடா போடி. நான் புண்ணியம் முடிச்சாவே எடுத்துட்டு போறேன். அப்படி நான் புண்ணியம் செஞ்சாலும் தான் அந்த பேர் கிடைக்கும். ராணா ராணா என் பூனாண்டாங்களா. என்ன போனா என் மூணாடாயா. மொகரகட்டையில பாரு மொகரகட்டை. உன்ன போல எத்தனை டான்ஸ் பாத்துருப்பேன். உன்னை மாதிரி ஆம்பளை எல்லாம் எத்தனை நான் சந்திச்சிட்டு வந்திருப்பேன். ஏய் சரவணா நான் எத்தனை டான்ஸ் பாத்துருப்பேன். பூனை கண்ணு ரத்தனம் பண்ண குட்ட வச்சு அண்ணா ரெண்டு ஓடி போய் எலியாரவத்தி கோவலப்பா என்ன எல்லாரும் அவரும் போய் சேர்ந்துட்டாரு பாவா. நீ வண்ண அவரும் செத்து போயிட்டாரு. என்ன பண்ணதுக்கு சந்திச்சு வந்திருக்கேன். உதுத்துட்டியா? நோன் கூட ஒரு ஆம்பளை பையன் பேசுறப்ப பெண்கள் பேசக்கூடாதுன்ற அந்த டிசிப்ளின் கூட வேணும். ஒரு பெண்மணி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆம்பளை பையன் எதிர்த்து பேசக்கூடாதுன்ற ஒரு மரியாதை வேணாம். வாட் நான்சென்ஸ். கப்பு இல்லையே. அந்த கப்பை நீ நக்கிக்கிட்டு இருக்கிய. ஏய் மரியாதை கொடுத்து பேசு. மரியாதை நீ பேசு. அதான் அப்படி போகுதா? அது பானா பண்ற வேலை. போட்டு நாக்கு. ஏய் போடா. ஒரு பெண்ணு அழகா இருக்குதா பத்தாது. வாயை யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மரியாதை தெரிஞ்சா நீ பெண்ணுக்கு. ஆம்பளை பையன் மாதிரி இருந்தா மட்டும் பார்த்தாது. ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட எப்படி பேசணும்ன்ற வரமுறையோட நீங்க பேசுங்க. மேடம் ஓவரா மேக்கப் போடுற பொண்ணும் டீ கடையில விக்காம இருக்கிற பொண்ணும் மைத்துல கூட நல்லா இருக்காதுமா. அந்த பொண்ணதான் நீ வாயில வச்சு திணிச்சுக்கிட்டு இருக்கியப்பா. யாரு? யாரா? என்னடி? இப்படிதான் ஓச்சாங்க போய் சொல்லி கொடுத்தாங்களா? ஆம்பளை பேசுறப்ப ஏத்துடா. ஏய் என்னடி ஓச்சாங்க? என்ன? தேவமே இல்லாம பேசாத. மூக்க புடிச்சு அறுத்த புரிய பாத்துக்க. நீ என்ன பரே மம்மா கொடுக்கு. நீ என்ன பரே கயிறுக்கு சம முடி. ஏய் ஏன் மசத்த நீ பார்த்தது இல்லையே? என்ன? பாருடா. ஒட்டு மசல வச்சு ஊரா மாத்திர திருட்டு முண்ட போடி. இங்க பார் 4 மயிரா இருந்தாலும் ஏ சொந்த மயிர். சபாத்ரா. பாத்தால தரவடா. சூப்பர்ரா. இங்க பார். பாத்தியா? டேய் இப்ப ஆட்றதுக்கு நான் ஒரு மியூசிக் கொடுக்கேன். சரியா? பொம்பளை பிள்ளை வளர்க்குற
மயிரை அவுத்து காட்டுக்கு இருக்காண்டா, யாருக்கு மயிர் அதிகம் உண்டு? ஏண்டா நாளைக்கு சொல்லுவாங்க சங்கத்தை ஊரு ஊரா எப்படி தங்கராஜ் மயிரை புடுங்கினேன். பூதி 100 ரூபா. ஒரு விஷயத்தை எழுக்கங்க. அண்டாடா சண்டாளி 6 மாசம் தண்ணி போட்டு போடுறீங்க. போடி போடி கோம இருக்கு ஏம இருக்கு சோடி 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 ஓட்டு. பவதாரி நீ ஓயாம குனியாதம்மா, எனக்கு வேற யாவும் வருது. நான் கேக்குறேன். வா என்ன நீ இப்படி இழுத்தா கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகம் எது அதிகம் கண்டுபிடிப்பேன் நண்டு பிடிப்பேன், அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். எங்க முண்ட சீரியஸா சண்டை ஓட்டுறதுக்கு கட்டி புடி கட்டிய போட்டு இருக்காரா? டேய் விடாடா, திருப்பி சண்டை வர்றா. என்னது? ஆனா இந்த சண்டைன்னா வேமா பாவிய ஆம்பளைட்டு போய் இதே மாதிரி என்னத்துக்கு? அங்க ஆச்சுறாங்க. நான் கேக்குறேன். ஏடா ஒரு பொம்பள மாசத்தை போட்டு ஏடா தோமையா குட்டி பாருடா என் பத்தினி தெய்வத்தை பாருடா. பச்சை மரத்தை பார்த்து எரினாலும் எரியும்டா. நீ ஒரு உத்தம பத்தினிய ஒரு சொல்லு வாசகிய என்னடா நீ சொன்ன மரம் எரியும். எங்க இந்த புளிய மரத்தை எரிய சொல்லு. வேணா புளியம்பழம் லாதியா போய். புளியம்பழம் லாதியா போயிடும். நோத்தா ஈரல் லாதியா போய். எதுத்து பண்ணி நீ மண்டைய புடிச்சல. நீ சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன்டா. அடே சரவணா எடா மாத்திரைய. பச்சை மாத்திரையா? அப்படியா? நான் கேக்குறேன். என்னைக்கு ஒரு ஆம்பளை மண்டையில கை வச்சியோ? ஏ தங்கராஜ், உனக்கு இழப்பு வருது, நீ ஒதுங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் நக்கிருவேன் வாசி முண்டை. அப்ப என்னையுமே குடும்பம் பிடிச்சி அடிச்சுக்கிருக்கா? அதெல்லாம் ஒட்ட அறுத்துருவா. மண்டைய அடிக்காரா? அப்படியா? வாங்கடா பாப்பா. அட உன் கூட்டம் இருக்குண்டு அவன்டா இழுச்சுக்கிட்டே இருக்கான். ஏலே பேசாம பாவடை விட்டு அமைக்க போடுவேன். ஒரு ஆம்பளைய ஒருத்தி ஒரு ஆம்பளைய பொம்பளை மசத்தை தட்டுட்டேன்டா. இருக்கிற பெண்கள் எல்லாரும் எமக்கு ஆதரவா இருக்கணும். கை தட்டுங்க. உங்க காலடி மண் எடுத்து நம்ம மடப்புறத்துல தூத்தல. கை தட்டுங்க தட்டுங்க. இவளுக்கு நீங்க சப்போர்ட் இந்த லூசு முண்டைக்கு. சரோ விட மாட்டேன். சரோ விட மாட்டேன். இப்போதைக்கு உனக்கு உடம்பு சரியாட்ட ஒரு ஆகட்டும் பார்த்துக்குருவோம். நான் கேட்குறேன், குடும்பே பிடிச்ச பின்னாடி இனி விடுறதல்ல. உனக்கெல்லாம் 1300 ரூபா. 1300 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கியிருக்கீங்க. அது உடம்பு சத்து மாத்திரமா. கை இங்க வரு. அன்னைக்கு ஆடி சரவணா சரவணா அன்னைக்கு ஆடி முட்டில அடி பிடிங்க. போடா, அது சத்து மாத்திரை இல்லடா, குத்துற மாத்திரடா அது. போடி களவாணி முண்டை. போட உன்னை எவனா ராகா பேசிருக்கா? கிறுக்கு முண்டை. ஏய் தம்பி, இங்க யாரு மிருதக்காரன் பேச தெருவில் விட்டு போயிருக்கான். வெட்டிக்கார மாமா நீ பிடிங்க. 2 பூதிகளை போடி சங்கு மலை வாங்கினது 3 பேருக்கு சேர்த்தாண்டி. அதனால சேனை எந்திரிக்காத முண்டை. என்ன வச்சுக்கிருக்க? என்ன வச்சுக்கிருக்க? போடி. நல்ல ஒம்பள பேசாம வந்துரு. காத்தாடுத்து போறேன். அடே ரோஸ் சட்டை போய் அவளை கடுறா. ஓடி ஊரை கடத்த முண்டை. கேமராமேன் ஆஃப் பண்றா. வையிராடா ஆஃப் பண்றா. நாசப்பா. பொம்பளை மாதிரி பேசு, ரவுடி முண்டை மாதிரி பேசாத. அது உடம்பு வலிக்கு வாங்கினது எவ்வளவு மாத்து சொல்லியிருக்கான் கிறுக்கு முண்டை. என்னடி களவாணி முண்டை அதை வாங்கினதே உனக்கு தான். ஒரு பொம்பளைன்றத மறந்து நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்றிய எவ்வளவு ரப்பத்தனமா இருக்கும். பாபா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். புரியுதா? இந்த குண்டியை நெளிக்காத, கொல்ல பேர் செத்துக்கிறியா. நான் கேக்குறேன், எதுக்கு நீ அடிக்க ஆரம்பிச்சிட்டல? இப்போ மேடையில நீ என்ன பண்றாலும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் நானும் பண்ண தயாரா இருக்கேன். அப்படியா? வாடா பாப்போம். அப்ப போட்டி ஆரம்பம். வாடா. அப்படியா? ஏன் என் பெண் வர்க்கத்திட்ட இருந்து 1 ரூபா வாங்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. இந்த கலந்துட்டாங்க இல்ல.
மாட்டேன்டா. நீ ஒத்தரவானாலும் உன் குரூப்ல வாங்கிரு. வாங்கிடுவேன்டா. நீ எத்து டான்ஸ் நான் ஒத்துக்கிறேன். பாடுறா, ₹1 வாங்காம இந்த இடத்த விட்டு நான் சிறுப்டி அடிச்சாலும் நகல மாட்டேன்டா. அப்படியா? பாடுறா. அப்ப எல்லா பேரும் செருப்பு எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஏய் பாரு ரெடியா வச்சுட்டாங்க. அது பெண்களை தான் நீ சொல்லு. இது ஃபுல்லா எங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? யாரு? இவங்க எல்லாருமே என் பிள்ளை புருஷங்க. ஏன்டா புருஷங்களா? புருஷங்களா? வருங்கால புருஷங்களா? ஏன்டா தூமியா குடிக்கிற? ஓடி மொத்தம் புருஷங்க ட்ராக்கி வர்றா. உன் தொகுதியை பிரி. அப்படி சொல்லாதீங்க. நீ என்ன அனுப்புறேன் பாப்போம். இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? யாரு? எல்லாருமே என் பிள்ளைங்க. ஆமா, எல்லாருக்குமே நான் சித்தி. ஏமா பவதாரி நீ அப்ப அவங்க எல்லா பிள்ளைகளும் திடீர்னு பால் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதோட மறந்த குடிச்சிருவா. பாவடை அவுத்துருவேன் குடிங்கடா. ஆளு மண்டைய பாரு. அப்ப இதெல்லாம் உன் பிள்ளைங்க. என் பிள்ளைங்க. அப்ப இவங்க எல்லாம் உனக்கு வந்து சித்தி. ஏன்டா பிள்ளை தானே சித்தி. நான் ரோஸ் சட்டை சொல்றேன். ஏய் சித்தியாடா? உங்க அப்பங்களெல்லாம் பார்த்து வச்சுக்கங்கடா, நல்லா இருப்பீங்க. செருப்ப கீழே வர்ற தூமை பிடிக்குமாடா? பாரு போடுற கீழே. ஆனா போட்டியில தோத்தவனை விடவே மாட்டேன். ஆப்பம்டா வாடா, தோத்தா தானே. டேய் தங்கராஜ், போட்டின்னு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த போட்டியில நீ ஜெயிச்சிட்டேன்னா பவதாரணி உனக்கு பொண்டாட்டிடா. சண்டை அப்புறம். ஆனா நீ தோத்து போயிட்ட. நீங்க 2 பேரும் எங்க 4 பேத்துக்கு பொண்டாட்டிடா. என்னடா இது? மிஸ்டர் தங்கராஜ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. நீங்க எல்லாம் மாத்திரை போட்டாதான் அடிக்க முடியும். சரி, ஆனா மாத்திரை போடாமையே ஜெயிப்பேன். அப்படியா? வாய் பத்திரம். அது எப்படி வரவே தானே போடுவியா? நீயா போட போற? நீ அதுக்கு தான் போட்டு வந்திருக்கப்ப. ஆஹா ஆமடி. ஏய் 4 பேர் வேணாம், அவனையும் சேர்த்துக்கப்பா பாவம். ஆமா 5 ஆளா ஏங்கிருவியா? அதனால பாட்டு மறந்து வச்சுறா. நான் ஆசைப்பட்டு உங்கள்ட்ட நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி. ஆஹா எடுக்க வேணும் அடிக்க தாழ்ணும், இதுதான் நாட்டோக்க ஆரம்பம். எடுக்க வேணும் அடிக்க தாளம், இனிதான் ஆட்டம் தான் ஆரம்பம். ஏண்டா தங்கராஜ், ஹார்மோனிய பெட்டி தண்டி இருக்கடா. 6 மணிக்கு முடிச்சிருமடா தங்கராஜ் மாமா. ஏய் தங்கராஜ் அவன் மாமா. பேச கேட்காத. எடுக்க வேணும் அடிக்க தாழ்ணும். மாமா ஊரை கெடுத்துறியா? சொல்றேன் கேளு. எடுங்க மேலும். மாமா ஒண்ணே ஒண்ணு கேட்கணும் மாமா. என்ன? உங்களை ஒரு இடத்துல நான் பார்த்தேன். திருப்பத்தூர் குணா மெடிக்கல். போடி லூசு. அட்ரஸ் வரணும்னு சொல்றாங்க. இவனும் மாத்திரை போட்டு தானே வந்திருக்கான். அது மாத்திரம் பட்டுக்கிருமா உள்ளே தொட்டா மட்டும் போமா. மாமா 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 சிங்கா கோல்டு போட்டுருக்காடா. மண்டே புடிச்சு அடிக்கறானா? விடவே மாட்டேன். போடி உனக்கு பேரெல்லாம் தெரியாது. நான் சொல்ல மாட்டேன். நீ வாங்கி போடுவேன். ஆளாவுக்கு பாப்போம் பாப்போம் மனசுதப்பா. அதுக்கு செல்சி நான் கிடையாது. என்னது நான் வைக்க? அவன் மண்டே பிடிச்சு அமுக்குறாடா. நானா பண்ண அமுக்குனா நீ ஏன்டா அங்க போற? நானாடா தம்பி போனேன். அவ தானே நமக்கு பிடிச்சு அமுக்குனா. நீ தைரியமா ஆம்பளை தேடியா நிக்கணும்டா. சிங்கங்கிறது எனக்கு கவலை. சிங்கத்தையே பாவடக்குள்ள பொட்டு எடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே. பின்னால நல்லா குடுற மூலத்துக்கு நல்லதுடா அதெல்லாம். மாமா அதுல அவருக்கு இதுல ராமது அது ஜெயரா என்ன அண்ணன் வேணும். அது சரவண குருமா இருக்கு. இது ராமதாஸுக்கு. நீ ஸ்ட்ரைட்டா வாய வை மாமா.
இல்ல எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். நல்லா இல்ல போ எங்க வர எத்துக்கு இந்த ஆச்சிட்டோ போ மாட்டே ஆச்சிட்டோ. வயித்துல அது 2 நாள் அப்புறம் உன் புருஷன் சேர்ந்தத தெரியும் உனக்கு. அதனால ராம் ஆ, லூசு முண்டியா இருக்கா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? அந்த பிள்ளை ஏதோ குணா மெடிக்கல் நிறுது. இது எனக்கு தெரியல. பூதி வண்ணா பூதி காலிகளா மொத்தமாத்தி பூதிண்டு வா. ராமதாஸ் மாமா ஆ. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்க உங்க கம்பெனியா மாதிரி பல வருஷம் ஆச்சு. நான் கேக்குறேன் நானும் சேராஜ் இல்லாம தனியா வர ஆரம்பிச்சேன். இல்லப்பா அவன் கிடைக்க இல்லடா லூசு முண்டை. ஆரா சொன்னா அவதான்டா சொன்னா. அது ராமதாஸ பாத்துருப்பாடா. மெடிக்கல் போனா அவங்க 2 பேரும் செல்ஃபி அடிக்கணும். சரி விடு. எவமே அதுல பங்கு வச்சானோ அவனுக்கு தான் அதுல பிரேட். அதனால அல்றடா பாப்புனு வக்கால ஓலி. ஓலி. பூதி மசாலா வந்தாக்கிறீங்க. சலங்க மசா. இந்தம்மா டான்ஸ்காரம்மா வர சொல்லுங்க. ஆனா ருசியம் நான் காலை தூக்குன மாதிரி அந்த புள்ள தூக்குதான்னு பார்க்கணும். என்ன தம்பி? இது என்ன பிரமாதம்? நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட். தம்பி ஆ? நீ சும்மான காலை தூக்குன. ஆமா. இப்ப பாருடா பாதார் நீ காலை தூக்கி அந்த பல்ப அடிச்சு உடைப்பாடா. பழுப்ப பரட்டுன்னு. இப்படி பாரு அப்படித்தான்டா இருக்கணும் டான்ஸ்னா. ஆனா ஏமாத்துனானா நான் விட மாட்டேன். கவலைப்பட. மடப்புறம் போயே ஆவேன். ஏமாத்துறா ஆ? ஏமாத்துறா. மூடிக்கிட்டு இரு. பங்க பிரிச்சா. பங்க பிரிச்சாச்சு நீ மூடிக்கிட்டு இருக்கணும். ராமேஸ்வரம் பாலம் திறக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் உள்ளே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிங்கம் ஒன்று புறப்பட்டது. அதுக்கு நல்ல கால் பிறந்துருச்சு. எல்லாம் ஆடுறதுக்கு முன்னாடியே கை தட்ட பத்தி இல்ல. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்படியும் தங்கராசு உன் சப்போட்டே ஒதுக்கிடுவான்னு சொல்லி ஆள் கை தட்டுறாங்க. அவங்க கிடக்காய்க்க தும்பிய குடிக்கீங்க. சிங்கம் ஒன்று புறப்பட்டது. துணிஞ்சு குத்தடி செய்யணக்கா. ஆமா முன்னாடி ஒரு தாட்டி அம்மா. அவன்ட்ட மட்டும் போற பாவா. உடனே சொல்ல சாமி. சித்தி இல்லையாடா உனக்கு என்ற தூமியை குடிக்கலாம். சித்தியா? சித்திடா போடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அங்கலையோ அங்கலையோ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அங்கலையோ. யாரா சூப்பர் யாரா? நீ தூங்கிரு நல்லா இருப்ப. நல்லா இல்லைன்ட்டாங்க. அப்படியே ஆம்பளை வர்க்க அப்படித்தானே சொல்லுவேன். பச்சை மண்ணு போய் சொல்ல மாடா. பொய் சொல்லாட்டி மூத்திரத்தை வாங்கி குடுறா. குடு பாரு. இழுச்சாப்பல ஒதுக்கி பட்டப்ப. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உள்ளதே சொல்வேன் உள்ளதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வருவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே
யாரு டான்ஸுக்காரிக்கு காசு கொடுக்குறீங்களோ டேய் பாத்துக்க, நல்லா இருக்காது. வாத்தா நீ வாத்த அவன் கிடைக்காம பூதிக்காளி இப்படியே சொல்லி வாங்கிட்டாங்க. வாங்க இந்த பக்கம் இருக்கிற பெண்களை எல்லாம் வாங்கத்த. அந்த ஓய பெஞ்சு அதானே, ஐயோ, யாத்தா, ஏய், யாத்தா, எங்க யாத்தா, ஆத்தா யாத்தா. எனக்கு. நீ இந்த குறுப்புக்கு கேங்குன்னு தெரியுது. சண்டாலி வெத்தலை வாங்கிக்கிறவன் வச்சிருவேன். இந்த லூசு முண்டை சும்மாவே ஆடுவா, கால்ல சலங்கி வர கட்டி விட்டா ரொம்ப ஆடுவா. வாடா பூதிக்காளி. பெண்கள் அனைவரும் அன்பளிப்புகளை வாரி வழங்கிய கல்லு அது மொத்தமா வசூல் பண்ணுதுப்பா. நீ போயிட்டு வா வா. ஒருவேளை இதே குழு தலைவியா இருக்குமாடா? அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அப்ப இந்த ஆட்டத்தை நான் ஆடணுமா? ஆடு நோத்தா விட்டு காசை போட்டு இழுத்துக்கிட்டு வாங்கினல ஆடு நோத்தா ஓ புருஷன் வந்துட்டா பாரு. ஏ கருணாமூர்த்தி பவதாரணி புருஷன் சார்பாக நன்றி. தங்கதாஸ் அவர்களுக்கு ஆதனக்குச்சியை சேர்ந்த கர்ணன் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார். அதுவும் புருஷன் தாண்டி கருணை. பேசாம ஒரு மைக் அப்படி எடுத்து பவதாரணி அவர்களுக்கு சண்முகவல்லி கற்பகம் கற்பகம்ன்ற பேரை மட்டும் சொல்லாதீங்க. ஏன் தம்பி அது உங்க பொண்டாட்டி வேறு? மாட்டேன். என் யூடியூப் ஓடுறப்ப சொல்றேன், என் தங்கச்சி வேற சொல்றேன். மயிலு மயிலு வா, ரெக்கை அப்படியே புடுங்குறேன். கண்ணன் அவர்கள் ஒரு அம்மா அவர்கள் அம்மா ரூபாய் மொத்தம் 4 பேரும் சேர்ந்து 400 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நீ பொத்துங்கடா தூமியா குடிக்கிற போங்கடா. எரியுது அப்படியே உங்களுக்கு சூத்தலாம். அன்பளிப்புகள் அமைதி, கொஞ்சம் அமைதி. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அன்பு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடத்த வணக்கம். போட்டீங்க மேலும் கெடுங்க மேளம் அடிக்க தாளம் இதுதான் அந்தந்தாரம்மா. நீ ஆல் ரவுண்ட் இல்லடா. ஓ அருமையா ஆடுறீங்க. நல்ல ஒம்பல என் சித்தப்ப வாயில இப்ப ஒண்ணு கடி. டேய் டீசல் டேங்கா. அது மயிரை சிலிப்பிட்டு ஆடுறாளடா. இவதான்டா சிலுப்புட்ட. இவ என்ன சிலுப்பிட்டு இருந்தாலும் நான் தானே கொக்கா மக்கள் உங்களுக்கு பிடிச்ச இது விட மாட்டேன். நான் விட மாட்டேன் சிங்க. உனக்காண்டி
அண்ணன் முண்டமா கூட ஆடுறான்டா. ஆடா நீ எந்தெந்த மாத்திரையை போடணுமோ ஆடி போடுறா. நான் மாத்திரையை போட வச்சேன். ஓடி திருட்டமுண்டா. என்னடா யாரு வாங்கினவங்க 2 பேரும் கூட போய் நான் வைக்கப்படணும் பாத்துக்கிறோம்டா. ஆஹா இதுல என்ன கூத்து தெரியுமா பவதாரணி? இப்ப பாடுற பாட்டு உனக்காகத்த பயப்படா சொல்ல மாட்டேன்டா. இப்ப அடுத்த பாட்டு இப்பதான் தெரியுது 3 பேரும் சேர்ந்து மெடிக்கலுக்கு போயிருக்கீங்க. ஏய் அது போனது எங்க தெரியுங்களா? அந்த பிள்ளைக்கு டான்ஸ் ஆடுறப்ப பிக்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்காண்டி போய் வாங்கணும்ல. அதைத்தான் அந்த லூசு முண்டை தப்பா புரிஞ்சுக்கு ஓடி லூசு முண்டை. அதனால ஆஹா தில்லானா தில்லானா ஏடா ஏடா ஃபிக்ஸ் மாத்திரை வாங்க போனியா? தில்லானா தில்லானா ஃபிக்ஸ் மாத்திரை வாங்க போனியா? செக்ஸ் மாத்திரை வாங்க போனியா? பொம்பளையே கிடையாதுடா. இவன் தேனு குறுப்பாடா. அவாடா என்னடா வாயில விட்டு தில்லானா தில்லானா இவ தித்திக்கின்ற தேனா தித்தி தித்தி நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா என கொஞ்சி கொஞ்சி போனா தித்தி தித்தி நெஞ்சில் தில்லானா. மாத்திரை ஓட்ட என்ன ஒண்ணுமே காணோம். கவலைப்படாத வாலிபர் சங்க தலைவர் KN நாதன் அவர்கள் பப்புன் தங்கராஜ் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அன்பு நாதன் என் சகலைக்கு நன்றி. எல்லாத்தையும் சகல சகல நாதராட்டே காசு கொடுக்குற அம்புட்டு பேர் உனக்கு புருஷன் தாண்டி. யாரும் கொடுக்காதீப்பா ப்ளீஸ்ப்பா. அது வீம்புக்குன்னே கொடுக்குங்களே நீ. மாத்திரை போடாம இருந்தாலே நக்கீர் வரேன்.
ஏன் ஆயோ உன் பேர் நான் காப்பாத்துறேன்டா வருதா ஆமா ஆயோ அதனால பிடிப்போமா ஏ ஆயோ தெற்கத்து சீமையில வேகாட்டு கோயிலில் கதை ஒண்ணு நடக்குதம்மா தெற்க சீமையில வேகாட்டு கோயிலில் கதை ஒண்ணு நடக்குதம்மா அப்பா இந்த பாட்டுல ஒரிஜினலா இருந்தான்டா. அப்பா ஒரு நிலவு மலரும் நடனம் புரியும் கலையரங்கம் திருவிழிகளும் கவிதை முழுதும் மந்திரம் நிலவு மலரும் நடனம் புரியும் கலையரங்கம் நல்லா இருக்குடா அது. நீ பொத்து பரவாயில்ல, சின்ன பிள்ளை ஏதான ஜாலியா இருக்கட்டும். ஏத்தா எங்கத்தான் வர செருப்படுக்க ஏய் போடா. சொர்க்கம் மதுவிலே மலைக்கிலே மது தரும் சுமோ சுமோ தினோ வரோ கனோ கனோ எல்லாம் முடிது லாலாலாலா. அதான்டா ஆம்பளை ஆம்பளை அந்த எதிரிக்கு நிறைய இருக்குடா தம்பியலா பார்த்துக்க ஆக்கு ஆம்பளைய கண்டாலே சில பேருக்கு பிடிக்க மாட்டேது ஆனா சித்தப்பா என் சிங்கக்குட்டியெல்லாம் ரொம்ப உன்னிப்பா இருக்க கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும் என்னப்பா நல்லா படிங்க தாய் தப்பின் பேரை காப்பாத்துங்க முடிஞ்ச அளவு படிப்பை மட்டும் எக்காரத்துன்னு கை மட்டும் விட்டுறாத நீ சாகுற தருவாய்க்கு போனாலும் நீ கற்ற கல்வி உன்னை எப்போதுமே உயர்த்தும் எது தெரியலையா இன்னி தெரிஞ்சா என்ன உனக்கு தெரியலன்னு ஆளு மோசமான வருவான் வருங்கால டெரர் பாய்ஸ் வருங்கால சரவணன் டிப்ரெஷன் ஓகே நீ இம்ப்ரெஷன் ஆக முடியாது ஓகே சித்தப்பு மானே ஆயா யா ஆயோ ஏ ஆயோ பாவா ஆயோ உன்னை அவங்களுக்கு ஆயா வாக்க சொல்றாங்க ஆயாவா? ஆமா கவலைப்படாத நீ ஒரு அழகு குயின் ஓ உனக்கு ஏத்த மைனர் நான் தான் ஓஹோ நீ எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா எப்படி? நீ சிட்டாசினுக்கு தான் நீ சிட்டுக்குருவி நீ அழகா அப்படி இருக்க ஆனா ஒரு விஷயம் உனக்கான நான் உயிரை கூட கொடுப்பேன் மயிரை கொடுப்பேன்.
மயிரை கொடுத்தது நீ அந்த கழட்டி போட்டிருக்க. 450 ரூபா அது. ஏ சொந்த மயிறு 30,000 வெண்ணமலை. ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ. அப்படின்னா உருண்டையா இருக்குமா? போய் தப்பாவே சொல்லி கொடுத்துருக்காண்டா. காதை என்ன சாமி? அந்த அக்கா வேணுமா? ஆமா, சித்தியா வேணும். என்னடா பண்ண போறீங்க? சித்தியா வேணுமா? சித்திடா. சித்திரா அது உங்க உங்க அப்பா அப்பாக்குடா. கூட்டுவாடா. உங்க அப்பாக்கு லைன் பண்ணி விட்டுருவோம்டா, கவலைப்படாத. காதல சொன்னா நீ கடைசி வரைக்கும் என் கூட வருவியா? எனக்கு நீ துரோகம் பண்ண மாட்டியே? அதுல ஒருத்தன் தெருவுல விடுறியா? கோபா, என்னடா? நான் உங்கள என்ன கோபா, நான் எப்படி உங்களை ஏமாத்து? அதானே நீ ராமதாசியை ஏமாத்தினவதானே? அப்படி சொல்லாதீங்க, நான் போவேன். எப்ப நீங்க செத்துட்டீங்கன்னா உடனே ஊர் அடுத்த செகண்ட் சரவணன் போயிரு. அவன் இப்ப ஓ லைன்ல இல்ல, அதை தெரிஞ்சுக்க. போடா, என்ன அவன் மாவட்டம் விட்டு மாவட்டம் போறான். முதல்ல அவன் மாவட்டம் விட்டு மாவட்டம் போக கிளம்பிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மாநிலம் விட்டு மாநிலமே போறான். 1300 ரூபா மாத்தற. போடி லூசு முண்டை. அதனால காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? ஹலோ ஹலோ கையில் வச்சு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வச்சு. ஹலோ கண்ணே பவதாரணி, உனக்காடி நான் சொல்லக்கூடிய காதல் எப்படி தெரியுமா? என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கல நானே. என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கல நானே. இந்த அழகு என்றும் உனக்கு, இந்த உசுறு என்றும் உனக்கு, உன்னை தவிர சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் ஏதும் இல்லை. என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கல நானே. சுத்தும் இந்த மனம் உன்னுடைய நந்தவனம், நந்தவன செடியிலே தேனெடுக்க வேண்டுமே. உன்னை எல்லையே கையில் எல்லினால் உப்பு கல்லும் அமுதமாகும் ஐயா. என் மனசுல அடி ஒன்ன நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கல நானே. பார்த்ததும் கொஞ்சிதே இந்த வனப்பு, கண்ணிருக்கும் காரணமே கண்ணி உன்னை பார்த்திடவே, நெஞ்சிருக்கும் காரணமே நித்தம் உன்னை நினைக்கவே, வாழும் வரைக்கும் சொந்தம் இனிக்கும் வாழ்க்கை ஒரு வசந்தமாகும் அடி. என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கல மானே. இந்த அழகு என்றும் உனக்கு, இந்த உசுறு என்றும் உனக்கு, உன்னை எல்லியே சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் ஏதும் இல்லை. என் மனசுல அடி ஒண்ணு நினைச்சதுனாலே இன்று வரையில் வேற பெண்ண நினைக்கல நானே. யார் யார் என்னை விட்டுட்டு டீ குடிக்கிறாங்களோ? காக்கூர் வேலவன் ஒர்க் ஷாப் உரிமையாளர் அவர்கள் பப்புனா நடிக்கையும் தங்கராஜ் அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு அண்ணா அவர்களுக்கு, காக்கூரை சேர்ந்த அன்பண்ணா அவர்களுக்கு எங்கள் சார்பாக, கலைக்குடும்ப சார்பாக நன்றிகளை தெரியப்படுத்தும். நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும், இருந்தாலும் தாங்களை பார்த்தவுடன் எப்படி இருக்குன்னா நன்றி. மற்றும் காக்கூரிலிருந்து வருவதற்கும் அன்பு மச்சான் மணி அவர்களுக்கும் நன்றி. நம்ம மச்சான் எங்க இருக்குன்னு தெரியல, ஆளே காணோம். ஓகே, எங்க இருக்காரு? அவர் அங்கிட்டு இருக்காரு. நீங்க காதல சொல்லுங்க. இல்ல, அந்த மச்சானை பார்த்தா காதல் வரும். இருட்டுக்குள்ள இருக்க மனுஷன் தெரியாது உனக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் எப்படி இருக்குன்னா சொல்லுங்க பாக்க. ஓடிடுவோம். அடுத்து போய் பொம்பளை பூச்சிக்கு ஈத்த பூவிது டிக்கும் டிக்கும் டிக்கும்
பூசக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்ததை யாரது பார்த்தது நீல போட்டதாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவதோ வேலையாகி போனது கொக்கு ஒண்ணு கொட்டி போடுது பூசக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்ததை யாரது பார்த்தது பாவாடை கட்டலில பாத்தி நீ மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ மச்சம் நோகாம பார்த்து புட்டு வேறென்ன மிச்சம் கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சம் அச்சு வெள்ள பீச்சில ஆளு தோணுது கொஞ்ச நீரம் பாரு நான் குளிக்கிறேன் உள்ளே வாட என்ன கேட்டு ஏட்ட ஏண்டி மாத்துறேன் கால நீரம் கூடி போச்சு ஆள ஒண்ணு மாத்துறேன் பூசக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்ததை யாரது பார்த்தது பாலா பாலா ஊரெல்லாம் ஒன்ன பத்தி வெறுமாய மெல்ல போதாங்க யாரும் இல்ல வாய் வார்த்தை பொம்பளைக்கு போதாது உள்ள பஞ்சாடு போல ஒரு பாசை இல்ல சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுவே ஒட்டி போன மயிருக்கு சீப்பு தேடுற துள்ளி ஓடும் புள்ளி மான மண்ணு வேட்டி இழுக்கிற மாமன் பேசு பேச கேப்ப மூச்சு இருக்குது மூச்சு கேட்ட போகுது நேத்து தான போட்டது பூத்தத யாரத மீள போட்டதாவணி இழந்த காயம் மறைக்குது சேனை இழுத்து விடுவதோ வேலையிலாகி போனது கொக்கு ஒண்ணு நக்க பாக்குது லால 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 தெய்வம் தந்த தேவார் மகா நம்மை விட்டு பிரிந்தாரமாய் தெய்வம் தந்த தேவார் மகா நம்மை விட்டு பிரிந்தாரம்மா புவியேந்தர் குலம் காத்த தேவர் மகள் மறைந்தாரம்மா தங்கினி சிங்கமே உன்னை நினைத்து கண்ணே ராசா ஐயா தேவரையா ஆழக்கடலில் தேடிய முத்து ஆச சுகத்தில் தோன்றிய முத்து கண்ணு ராசா கண்ணு எங்கள் கூழே தேவர் கண்ணு ஆழக்கடலில் தேடிய முத்து ஆச சுகத்தில் தோன்றிய முத்து தெய்வம் தந்த தேவார் மகா நம்மை விட்டு பிரிந்தாரம்மே புவியேந்தர் குலம் காத்த தேவர் மகள் மறைந்தாரம்மா என் தங்கினி சிங்கமே உன்னை நினைத்து என் கண்ணே ராசா ஐயா தேவரையா ஆழக்கடலில் தேடிய முத்து ஆச சுகத்தில் தோன்றிய முத்து
சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே கமலாசனையே கருணை செய் சரஸ்வதியே கானகீத ஞான போத பரிமுறையே கருணை செய்
அவர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாரில் விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றை கொள்வதலால் குறைகடல் வெறுப்பதுண்டோ புலவரால் தொழிற்சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதலால் நவிழ் வரும் பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று முறவினர் என்றும் ஏற்றுக்கொள்வதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய உங்களிடத்தில் சிறைய விரித்து பறந்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொல் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அருளாசியை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் நம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பெறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவோர் இல்லத்திலும் உள்ளவரில் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழின் பாட்டு எடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாம். இன்னைக்கிட்டே கண்ணுக்கு குளிர்ச்சியா மங்களகரமா எங்க இனம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. எங்கப்பா உங்க இனத்தையே காணாமே? ஆமா, எங்க இனம் தானே இன்னைக்கு அதிகமா இருக்கு. விடியறதுக்குள்ள நாங்களும் தான் பாப்போம். இன்னைக்கு உள்ளூர் தான், அதனால வெளியில எங்கேயும் போறதுக்கு வேலை இல்லை. உங்க ஆளுங்க இருக்கிறதுல சேர்லாம் கிடக்கு, பாதியை காணாம பாருங்க. எங்க ஆளுங்க எப்படி அழகா மங்களகரமா உட்கார்ந்துருக்காங்க. யாருக்கு? உங்க இனத்துக்கு. சரி இருக்கட்டும். எத்த விடியில வரைக்கும் இருப்பீங்க தானே? விடியில வரைக்கும் கேளுடா கேளுடா, காதை கொடுத்து கேளு. எப்படி விடியில சரிங்கண்ணே கேளுங்க. இப்படியே அண்ணேன்னு சொல்லல, எல்லா நேரத்துலயும் சொல்லணும். அப்ப மட்டும் தம்பின்னு சொல்லுறீங்க, இப்ப மட்டும் அண்ணனா. ஏன்னா வீடியோ ஓடுதான். என்ன ஒரு கொடுமை. முருகனை வணங்கி விட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன்.
மாறி காளி நீலி திரிசூலி ஆத்தாழை எங்கள் அங்கமெல்லாம் புத்தாழை மாதுளம்பு நிலத்தாழை புவி அடங்கை காத்தாழை அன்னை இமயவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பற்பாதங்களை பணிந்து விட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. மாயி மகமாயி மணிமந்தன சேகரியே ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைந்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் அந்த கண்ணபுரையில் விட்டு என்ன மணி கடுக வர மேனுமடி அடி முத்து முத்து மாறி என்ன சேர்த்து ஏனடி அடி முத்து முத்து மாறி அது தத்தி ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி சனகுத்தம் என்னடி தஞ்சகுலகாரி தஞ்சபுரி மாறி தஞ்சமென்று வந்தோடி தாங்கி நிற்கும் தேவி அடி பம்பைக்காரியே இந்த வம்பு ஏனடி அடி பம்பைக்காரியே அடி முத்து முத்து மாறி அது தத்தி ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி சனகுத்தம் வெள்ளிமலை நாயகி வேலனுக்கு தாயடி உலக வேடி வந்து வினையை தீர்க்கணும் நாராயண தங்கச்சி நல்ல முத்து மாறியே நகரதம் வேடி வந்து தாயை காக்கணும் என் பம்பிக்கு தம்பி கலையோ கருமாரியே இந்த பாடகமும் ருசிக்கிறையோ பூமாரியே என் மாளிகையின் மணிக்கதவும் திறக்கவில்லையா அடி முத்து முத்து மாறி ஏனடி அடி முத்தாளம்மன் தேவி சனகுத்தம் என்னடி வெம்பினிலே விளையடி வைகையாறு சடையடி சாமிராணி வாசகியே சங்கரி வாழணும் தலை நாயகி ஆயிரங்கள் மாறியே முண்டக்கண்ணி மோகினி வந்து முத்து எடுக்கணும் அடிமீனாட்சி தாயே இந்த பாலகனை பார்ப்பதற்கு கண்ணில்லையா பாளையத்தில் ஆலயத்தில் பாசமில்லையா அடி முத்து முத்து மாறி சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி சனகுத்தம் என்னடி அடி குலகாரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென்று வந்தோடி தாங்கி நிற்கும் தேவி அடி பம்பைக்காரியே இந்த வம்பு ஏனடி அடி பம்பைக்காரியே இந்த வம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி சனகுத்தம் என்னடி வள்ளியாக வேடமிட்டு நடிக்கும் கரூரை சேர்ந்த சக்தி பாரதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு உடன் பிரபாத சகோதரர் ஏனாதியைச் சேர்ந்த இங்கே அழகாக அருமையாக மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் ஜெயராஜ் அண்ணா அவர்களுக்கு எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வேள்விமலை சாரலே முருகப்பெருமானுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். தினனுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடு வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடு விதட்டு என்பது அப்பா அப்பாலாம் கிடையாது, அப்பா வருஷம் திரும்பிடுச்சு. எங்களுக்கெல்லாம் ரசீது போட தெரிஞ்ச உங்களுக்கு எங்க அப்பாவுக்கு போட தெரியலையா? நேத்து
அப்படி கிடையாது. எங்க அப்பா என்கிட்ட தகவல் சொல்லி அனுப்பிச்சு விட்டார். என் நாடகத்துக்கு மட்டும் காவலுக்கு போயிட்டு கண்ணு கருத்துமா காவலை பார்த்து விட்டு வீட்டுக்கு வாங்கன்னு. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்கருத்துமா காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உறுதுணையாக நீங்கள் அனைவரும் என் கூடவே வரணும்னு வாய்ப்பு இல்லையா? கூட வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. விடியில வரைக்கும் வந்துதான் ஆகணும், அந்த காவலை பார்த்துதான் ஆகணும். அந்த தன்மையில் முருகப்பெருமான் நினைத்து கொண்டே இருந்தாலும் அருவம் உருவமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியா கொண்ட கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்ட ஒரு திருமுருகன் உதித்தனன் முழகமையே என்று சொன்னார்களே. உதித்த எம்பெருமானை காண்பதற்காக பல நாள் வழி மீது விழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறேன். கந்தன் வர வேண்டும், அனைவருக்கும் அருளாசி புரிய வேண்டும். முருகப்பெருமான் நினைச்சு நான் காத்திருந்து காவலுக்கு போலான்னு எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா நான் காவலுக்கு போகல, காதலிக்கலான்னு வந்திருக்கேன். நாங்க காதலிக்கிறதுக்காகத்தான் நாங்க வரோம்னு சொல்லியிருக்கோம். எதனால? இன்னைக்கு முருகனின் பிறந்த நாளையொட்டி நான் அவரை காதலித்து திருமணம் செய்யலான்னு வந்திருக்கேன். அதான் பாருங்க, முருகப்பெருமானுக்கும் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கும் ஒரே நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். ஆமா, அவர் பிறந்தது விசாக நட்சத்திரத்துலதான். ஐயா முருகப்பெருமான் தோற்றுவித்ததும் விசாக நட்சத்திரம் தான். எவ்வளவு பெரிய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா. அதனால்தான் பூவுலகில் கண்கண்ட தெய்வமாக நமக்கெல்லாம் வெற்றிக்கக்கூடிய அன்பு ஐயா ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் பசுமுன் கண்டெடுத்த முத்து. முத்து போல இருந்தார். எப்படி முத்துனா, இவங்களுக்கு உக்கிரபாண்டி தேவர் ஐயாவுக்கும் அவங்களுடைய மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திராணி அம்மா, இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆண் வாரிசு வேணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்தாங்களாம். இந்த ஆண் வாரிசு இல்லைன்னு எங்கே நம்மள குறி பார்ப்போம்ல, ஏதாவது கோடாங்கி குறி சாமி இதெல்லாம் பார்ப்போம்ல, அது போல கட்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்க சுவாமி இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் அருளாசி வாங்கி ஐயா எப்படியாவது எங்களுக்கு வாரிசு கிடைக்குன்னு கேட்டாங்க. அவரோட சிசியப்பில் ஒருத்தர் இருந்தார், மாயாண்டி சாமின்னு. அவர்கிட்ட கேட்டு அவர் சொன்னாராம், சரி சரி ஆம்பளை பிள்ளை பிறக்கும், கவலைப்படாதீங்க. சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமின்னு ஒரு பேரு. அவர் சொன்னாரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போங்க, ஆனா ஆம்பளை பிள்ளை பிறந்தா எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம். ஐயா நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு எது வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொன்னா. அவர் சொன்னார், என் குருநாதர் வந்து ராமலிங்க சுவாமி, என் குருநாதரோட பேர் வைங்க அப்படின்னாராம். பாருங்க, 10 மாசம் கழித்து முத்து போல் பிறந்தனால ஆழ்கடலில் விளைவது முத்துன்னுவாங்க. முத்து போல் கிடைத்தனால முத்து. ராமலிங்க சுவாமிகள் வந்து மாயாண்டி சுவாமிகளும் குருநாதர், அவர் பேரை சேர்த்து முத்து ராமலிங்கம்னு பேர் வச்சாங்களா அவருக்கு. எவ்வளவு பெரிய அருமையான விஷயம். பிறக்கு முன்னே பேர் வைத்தது அவருக்கு மட்டும்தான். பிள்ளை பெருமுன் பேர் வைக்காதுன்னு சொல்லுவாங்க. பிறப்பதற்கு முன்னாடியே அவர் ஆம்பளை பிள்ளையாத்தான் பிறப்பாரு. அப்படி ஆண் பிள்ளை பிறந்தா என்னுடைய குருநாதர் ராமலிங்க சுவாமியோட பேரை வைங்க சொன்னால முத்து ராமலிங்கம்னு பேர் வச்சாங்க. எவ்வளவு பெருமை இருக்கட்டும். இருந்தாலும் அந்த முருகனை நினைத்து கொண்டு கொஞ்ச நேரம் மீண்டும் கந்தனின் புகழை பாடலாம் என்று. என்ன ஆளுகள் வாசிங்கப்பா, முருகப்பெருமான் பாட்டை பாட போறேன். இல்ல இல்ல நாடகம் தானே. ஓஹோ, சாமி பாட்டு பாட வந்து இப்ப எல்லாரும் கோவத்துல இருக்காங்க. காதல் பண்ணு வந்த இல்ல இல்ல போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பாட்டுல எல்லாம் தண்ணி ஊத்தி வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்ல சொந்த பந்தம்லாம் வந்திருப்பாங்க, அதனால கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். அதனால தண்ணியை ஊத்தி வச்சுட்டு மறந்துட்டு வந்திருப்பாங்க சாப்பாட்டுக்கு. ஏன் என்ன காரணம்? வந்ததுல இருந்தே சாமி பாட்டா படிக்குதே. சரி, வேற பாட்டு தெரியலனா? நாடகத்தோட பேர் என்ன? வள்ளி திருமண நாடகம். அது உங்களுக்கு தெரிஞ்சது? ஆமா. இந்த நாடகத்தோட உண்மையான பேரு திஸ் இஸ் லவ் ஸ்டோரி. ஓஹோ, இது ஒரு காதல் கதை. அதனால இந்த நேரத்துல போய் சாமியை கும்பிட்டு இருந்தா என்ன தம்பி? ஓ, அதனால காதல் பாட்டு பண்ணல. ஏதா சாமி கும்பிட்டு ஆகாதா? யா ஆயோ பத்தமன் போய் சொல்லுமா. யா ஆயோ இது என்ன? என்ன தம்பி? ஆகா என்னடா எங்கிட்டு தான் கத்துட்டு வந்தாங்க? அரளி விதை அரைச்சி உனக்கு கலந்து கொடுக்க வந்தாங்க. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு தேடி கெட்டு பாடுதையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு
வள்ளி தோட்டத்திலே ஒன்னே நினைச்சேன்